கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 100% உண்மையாக சொல்ல போகிற வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்க் 100% பொருந்துதா, 80%, 90, 95, எத்தனை சதவீதம் பொருந்தி போகுதுன்னு நான் இது ஒரு சவால் வீடியோவாக தான் எல்லாருக்குமே ப்ரெசன்ட் பண்ணுறேன். 100% இது பொருந்தி போகும். கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் பாதம் மேஷ ராசியிலையும் அடுத்த 3 பாதங்கள் ரிஷப ராசியிலையும் வரும். முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிக்கு மரியாதை கொடுப்பாங்க. கல்வியில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மார்க் வாங்கிறது கேள்விக்குறி, அதிக ஈடுபாடு இருக்கும். அதுவும் ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு நல்ல உயர்ந்த நல்ல குணங்கள் இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கும். இதை தப்பாக புரிஞ்சக்கூடாது. நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருப்பாங்க அப்படின்னு இதை அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். அவங்க அதிக நேரம் உழைக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தூக்கம், அது எல்லாரும் இல்லை, சில கார்த்திகையில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க தூக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதிக நேரம் உழைப்பாங்க. அரசாங்க அதிகாரிகளாக இருப்பாங்க. சிலர் அரசாங்க அதிகாரியாக இல்லைன்னாலுமே அரசாங்க அதிகாரிகளோட நட்பு பாராட்டக்கூடிய நபராக, ஆதாயம் பெறக்கூடிய நபராக இருப்பாங்க. இது ஆதாயங்களையும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஆதாயம்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை, ஒரு ஃபோன் போட்டாலே வேலை ஆகிற அளவுக்கு இருப்பாங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் எப்படி கை ரேகையோ அது மாதிரி சிந்தனை ரேகை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரெக்கை கட்டி பறந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல முகம் இருக்கும், சிரித்த முகம் இருக்கும். எதையும் மறைச்சு பேச மாட்டாங்க. உள்ளதை உள்ளபடி பேசுவாங்க. உள்ளதை உள்ளபடி பேசுகிறதுனாலேயே சில பேர் இவங்களை விட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அதிருப்தியை சம்பாரிச்சுக்குவாங்க. மனசில் உள்ள ஒன்று வெளில ஒன்று வச்சு பேசாமல் தோன்றதெல்லாம் பேசுகிறதுனால சில நபர்களுடைய அந்த வெறுப்பை சம்பாதிப்பார்கள். அது இவங்களுக்கே தெரியாது. அவங்க அடிக்கடி கோவப்படுவாங்க. வேறு சிலர் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதம் இருக்கா, இதில் சிலர் கோவப்படுவாங்க. விவாதங்களில் கலந்து கொள்வதில் சிலர் ஆர்வம் காட்டுவார்கள். இதில் சில பேர் ஆசிரியர் பணியில் இருப்பாங்க. சிலர் வழக்கறிஞராக இருப்பாங்க. வழக்கறிஞராக இருப்பது என்பது ரொம்ப ஒரு சிறந்தது. ஏன்னா வாதம், விவாதம், கருத்து சரிவு, அடுக்கடுக்காக பாயிண்ட்டு, அந்த எதிர்த்து பேசும்போது கோபமாக பேசுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். சிலர் மேச ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க மருத்துவத்துறையில் ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஆர்வம் அவங்களுக்கு உண்டாகும். இந்த தேசத்தின் மீது அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். தேசப்பற்று அவங்களுக்கு இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த நபர்களுக்கு, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேசப்பற்று நிறைய இருக்கும். அதிகாரத்தின் மூலமாக பணிய வைக்கவே முடியாதவங்களை அன்புக்கு அடிமையாக ஆவாங்க. காதலை விட கடமைக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் மைண்டு இவங்களுக்கு இருக்குது. எதுலையுமே கராராகவும் இருப்பாங்க. மனைவி பிள்ளைகளிடம் கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துக்காக இவங்க வளர்ப்பாங்க. ஆடம்பரத்தை தேவையில்லாமல் விரும்ப மாட்டாங்க. அத்தியாவசியத்துக்கு எல்லாம் சேர்த்துக்குவாங்களே தவிர ஆடம்பரம் பகட்டாக இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னா கொஞ்சம் ஆடம்பரம்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் வசதியாக இருப்பாங்களே தவிர மற்றபடி அவங்களும் தேவையில்லாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ ரிஷபராசி ரோகிணி, ரிஷபராசி மிருகசீரிஷம் அதெல்லாம் வேறு வேறு பலன்கள் உண்டாகும். நான் ரிஷபத்தில் கார்த்திகை வருதில்லை, அவங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே ரிஷபராசி நபர்கள் எப்படி இருப்பாங்கலாம் வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவிலே நான் லிங்க்கில் உங்களுக்கு தர்றேன். ஏற்கனவே நான் ஒரு ராசிக்குமே சவால் வீடியோ பண்ணியிருக்கேன். 100% அப்படியே சரியாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் அடிக்கடி கிடைத்து கொண்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய நண்பர்களால் 30 வயசுக்கு மேலே வாழ்க்கை ஏற்றம் பெறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்டது. தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க 1ஆம் பாதத்துக்காரங்க.
உண்மைக்கும் நேர்மைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதிகார பதவியில் உட்காருவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரும் தப்பு செஞ்சால் தட்டி கேட்க தயங்க மாட்டாங்க. சிந்தனையிலையும் செயல்லையும் வேகமாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நினச்ச உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதையுமே ஒத்தி போடுறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. கல்வியில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை நிச்சயமாக நிகழ்த்துவார்கள். அது நேரத்தில் அவங்க வந்து அதை தற்பெருமைக்கு ஆளாவாங்களா அப்படின்னா தற்பெருமை பேசிக்க மாட்டாங்க. குடும்பத்தினருடைய தேவையை அறிந்து கடுமையாக உழைத்து அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள். மனைவி மக்களுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் விட்டு கொடுப்பார்கள். எப்போதுமே வீட்டில் உறவினர்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு முன்ன நடத்தி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே சாதனை படைப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா நெருப்பு. உங்களுக்கு கோபமும் வரும். சில பேர் பார்க்கும்போது சொல்லுவாங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தன் மனைவி மக்களுக்கு அது மகனுக்கு மகளுக்கு ரெண்டுமே அதான் மக்களுக்குன்னு சொல்லுவோம். அதே அளவுக்கு தன்னுடைய சுய காரியத்துக்கும் ரொம்ப முக்கியம். சுயநலம்னு சொல்லவில்லை. ஒரு வேலை எடுத்தார் அப்படின்னா அதை முடிவு பண்ணால் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு வேலை எடுத்தாருன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதை செய்கிறேன் அப்படிம்பார். அதுதான் சுய காரியம்னு சொல்லுவோம். அப்போது உங்கள் வேலை தான் முக்கியமாக, எனக்கு இதை செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு யாராவது சண்டைக்கு வருவாங்க அவங்கக்கிட்ட. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படி தான் சண்டை வர்றது. எந்த ஒரு செயலையும் பிரம்மாண்டமாக செய்யணும்பாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக பண்ணாங்கன்னா மற்றவங்களாம் அவரை திட்டுறது. நல்ல மனுஷன் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அது மற்றவங்க கண்ணில் வேறு மாதிரி ஆகும்ல. அதிகார பொறுப்புகள் இவரை தேடி வரும். ஆஃபீஸில் இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறார் 1ஆம் பாதம்னா அவரை தேடி ப்ரொமோஷன் வரும், அதிகார பொறுப்புகள் வரும். அவர்கிட்டே தான் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, அவரே அதிகாரம் பண்ணுறாரு. இப்படி மற்றவங்க வந்து அவரை சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லி திட்டிட்டு கிடப்பாங்க. ஒரு காரியத்தை முழுமையாக முடிக்காமல் அடுத்த காரியத்துக்கு போக மாட்டார். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு சீனியர் மேனேஜராக இருந்தாருன்னா அந்த ஆஃபீஸ் மொத்தத்தையுமே அந்த வேலையை செய்ய சொல்லி முடிக்க சொல்லுவார். கல்வி படிப்பு அப்படின்னு பார்த்தா பெருசாக ஆர்வம் இருக்காது அவருக்கு. ஆர்வம் மீனிங் என்னென்னா எழுத்து படிப்பில் ஆர்வம் இருக்காது. அதுதான் மார்க் வாங்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. இதில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான் அப்படி இருப்பாங்க. அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ், செய்முறை பயிற்சிகள், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன படிச்சிருக்கான், என்ன மார்க் வாங்கியிருக்கான், இவன் போய் உட்காந்து நம்மளை அதிகாரம் பண்ணுறதான்னு மார்க் அதிகமாகின சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் மார்க் குறைவாக இருந்தாலுமே அவருடைய செயல்திறன் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்படிலாம் அவரை இழிவுபடுத்துவாங்க. நீ என்ன படிச்சிருக்க, என்ன மார்க் வேணும், பாரு ஒன்றுமே படிக்கல, அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, நல்லா வந்துட்டான் பாரு. இதெல்லாம் யாருன்னா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான். ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி. அது படிப்பில் படிப்புக்குன்னு நீங்கள் இப்போ கெமிக்கல் லேபு, ஃபிசிக்ஸ் லேபில் வந்து பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது வாழ்க்கை முழுவதுக்கும் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சொல்கிறேன். விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். தர்க்கவாதங்களும் அவர் வந்து அதிகாரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் யாராவது தர்க்கம் பண்ண போனீங்கன்னா தர்க்கவாதங்களில் மிஞ்ச முடியாது. நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் நீங்கள் தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பேசாமல் இருந்துக்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை சார்ந்தவங்க வந்து எல்லார்ட்டையுமே அன்பு செலுத்துவாங்க, எல்லார்ட்டையுமே சகஜமாக பழகுவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாங்க, ரொம்ப அப்பாவின்னு சொல்லலாம். மற்றவங்க சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொடுத்தாலுமே கூட அதை பெருசாக அப்படியே விட்டுட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, என்னை ஏமாற்றுவாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்காரங்களாம் எவ்வளோ பேர் தான் அன்பு செலுத்துவார் எல்லாத்தையுமே. அப்போது அவர் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. யாராவது உதவி பண்ணால் மறக்கவே மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். நீங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருக்கீங்கல்ல, கேட்டு மார்க்கு கொடுக்கணும் எனக்கு. நான் சொல்கிறது ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னு பெரிய பேச்சுக்கள் நடந்துக்கிட்டே இருக்க பார்த்தாலும் இப்போ நீங்கள் கொடுக்குற மார்க்கு தான் இது. இப்போ நான் சொல்கிறதே உண்மையாக பொய்யாங்கிறதே 4 பேருக்கு புரிய வரும். மார்க் கொடுங்க. எப்பவுமே கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறது 2 நபர் தான் பார்க்க போகிறீங்க. ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தை சாராத கார்த்திகை நட்சத்திரத்தை தெரிந்தவர் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. வேற ஒருத்தர் ஆங்கிளில் கார்த்திகை நட்சத்திரம் வேறு மாதிரி தான் தெரியும். இப்போ எல்லாட்டையும் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவீங்க, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் எல்லாட்டையும் வழிவார், இல்லை என்ன போலியான அன்பு, இல்லை நடிப்பார், அப்படி கூட சொல்லிடுவாங்க. நான் கார்த்திகை நட்சத்திரோட ஒரிஜினல் பண்பு சொல்கிறேன். இது இன்னொருத்தர் ஆங்கிளில் வேறு மாதிரி விட புரிஞ்சிக்கக்கூடிய
இப்போ ஏமாளின்னு கூட சொல்லுவாங்க கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்தை. ஏன்னா அவர் எத்தனை வந்து ஏமாற்றப்பட்டாலுமே திரும்பவும் அவங்க உதவி கேட்டாலும் செய்வார். குடும்பத்தினருக்காக அடிக்கடி வந்து நல்ல விலை உயர்ந்த பரிசுகளை வாங்கிலாம் குடும்பத்துக்கு கொடுப்பாரு. அப்போ செலவாளின்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. நல்ல செண்டு வாசனை திரவியங்களை பயன்படுத்துவார். எப்போ பார்த்தாலும் செண்டு பூசிக்கிறான்னு குறை சொல்லிடுவாங்க. யாரை? 2ஆம் பாவத்துக்காரரை. இதெல்லாம் குறை சொல்கிற ஒரு விஷயமா இல்லை, அது அவருடைய இயல்பு குணங்கள். நல்லா உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்ச்சி வசம்னா அழுகை வெளிப்படுத்துவாங்க, கோபம் வெளிப்படுத்துவாங்க, அன்பு வெளிப்படுத்துவாங்க, முகபாவனைகளை வெளிப்படுத்துவாங்க, சாதுரியமாக பேசவும் செய்வாங்க. சாதுரியமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. கோபம் இவங்களுக்கும் வரும், கொஞ்சம் கடுமையாகவும் பேசுவாங்க தான். கடுமையாக பேசினாலுமே உடனே அன்பால் அரவணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. 1ஆம் பாவத்தில் இல்லாத அந்த திறமை இங்கே 2ஆம் பாவத்துக்கு இருக்குது. அது கடுமையாக பேசினாலும் அன்பால் அரவணைப்பாங்க. நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2ஆம் பாவத்துக்காரங்களை சோம்பேறின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சில காரியங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுவாங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்கள் சந்தித்தாலும் வாழ்க்கையில் சாதிச்சிருவாங்க 2ஆம் பாவத்துக்காரங்க. அதனால் சோம்பேறின்னு சொல்லக்கூட வாய்ப்பு மற்றவங்க சொல்லுவாங்க. பயந்து சுவாபின்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் அன்பாக இருப்பார்ல, பயந்து சுவாமின்னு கூட சொல்லுவாங்க. கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், விவசாயத்தில் ஆர்வம் இருக்கும், கால்நடை வளர்க்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். விலங்குகளோட நெருங்கி பழகக்கூடிய திறன் வந்து 2ஆம் பாவத்துக்காரங்களுக்கு உண்டு. அவங்க வந்து நிலம் சார்ந்தவங்க. நிலத்துக்கான குணங்கள், நிலத்துக்கான பண்புகள் இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய நபர். புராணங்கள் மேலே நம்பிக்கை இருக்குமா அப்படின்னா அதிகமாக கேள்வி கேட்டு அதை நம்புகிற மாதிரி வேணால் வரலாமே தவிர மற்றபடி எடுத்தோன்னு நம்புறக்கூடியவங்க இவங்க கிடையாது. புராணங்களில் உடனடியாக நம்ப மாட்டாங்க. பிறர் சொல்வதை காது கொடுத்து அதை கேட்டு கவனமாக இருக்கக்கூடிய பண்பு இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இவங்களுக்கே நிறைய யோசனைகள் உண்டாகும். அதனால மற்றவங்க சொல்கிறத பெருசாக அது ஒரு முக்கியமாக நல்ல விஷயம் சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வீடியோவிலேயே அவங்களுக்கு சரியான பண்புகளை சொன்னால் கேட்பாங்க, இல்லாட்டி அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போ நான் பேசுகிற வீடியோவே அப்படி தான். அவங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டான்னு இந்த திமிரு பிடிச்சவன் பயந்தவன்னு சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, கோவக்காரன்னு சொல்லுவாங்க, தர்க்கம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி அதர் பார்ட்டி மைண்ட் செட்லேருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்தை அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஏன் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே எல்லாமே கரெக்டாக செய்வாங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். சில கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது வேற ஒன்றா இருக்கும். அந்த செயல்பாடுகளில் எப்பயாவது மந்தத்தனம் உண்டாகும் போது தான் சோம்பேறின்னு பேர் எடுக்கிறது. அதனால் கெட்ட செயல்பாடுகள்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. பலசாலியாகவும் அவங்க இருப்பாங்க. அப்படி பலசாலியாக இல்லைன்னாலும் பலசாலியாக தன்னை மற்றவர்களிடம் காண்பித்துக் கொள்வார்கள். பலம் உண்மையிலே இல்லைன்னாலுமே கூட பலசாலியாக காண்பது, உடம்புல பலம் இல்லைனாலும் மனசில் பலமாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காட்டிக்குவாங்க. இது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குணங்கள். நான் ஏற்கனவே ராசிக்கு வீடியோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு வீடியோ பண்ணுறேன். அடுத்து லக்னத்துக்கு நான் வீடியோ பண்ணுறேன். ஒரு லக்னத்தில் உள்ளவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் வீடியோக்கள் தர்றேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவம். 2026 நவம்பர் 10லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் நான் 7 நாள் கூட சஷ்டி வந்து அனுசரிப்போம். கந்த சஷ்டி விரதம் வந்து என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஒரு 6 நாள் உண்ணா நோன்பு அல்லது சைவ உணவாக இருந்து முருகனினுடைய சஷ்டி கவசம், அதுக்கப்புறம் கந்த புராணம், அதுக்கப்புறம் வந்து வேல்மாறல், இதெல்லாம் ஒன்று ஒன்று விளக்கங்கள் சொல்லி உட்பொருள்கள் நுண்பொருள்கள் எல்லாம் சொல்லி விளக்கங்கள் சொல்லி அதெல்லாம் கேட்டு அந்த சஷ்டியினுடைய சத்சங்கிலிருந்து எல்லாமே கேளுங்க. அது முதல் நாளே நான் ஆரம்பிச்சிடுவேன். நவம்பர் 10 அப்படின்னா நான் நவம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சாயந்தரம் 5 மணிக்கு. தீபாவளி நவம்பர் 8 வருது. செப்டம்பர் 29 அந்த நேரத்தில் 48 நாளைக்கே வந்து ட்ராவல் பண்ணுவோம். குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சஷ்டி பயிற்சியில் ட்ராவல் பண்ணுங்க. இப்போவே நேரம் குறித்து தேதி ஒதுக்கி வச்சுக்கோங்க. சரியான ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மறுமலர்ச்சிக்கு நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன். எல்லாமே சொல்லித்தர்றேன். ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி, குட் ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு நோக்கத்தை உருவாக்குங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர்றேன். உங்களுக்கு நிச்சயமாக அந்த சஷ்டி விரதம் வந்து ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்க மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவங்களில் பழகிறதுல வந்து பெருசாக வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. தனக்குன்னு தனி வழியை உருவாக்கிக்கிட்டு நடப்பாங்க.
மற்றவர்களுடைய கருத்தை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ 2ஆம் பாவத்துக்கு சொன்னா காது கொடுத்து பேச கேட்க மாட்டாங்கன்னா, இவங்க காது கொடுத்து கேட்டாலும் அதை உடனே ஏற்றுக்க மாட்டாங்க. விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. படிப்பில் ஆர்வம் அந்தளவுக்கு இருக்காது. கார்த்திகை நட்சத்திரத்து பிள்ளைகளையே பொதுவாக நீங்கள் படி மார்க் வாங்கன்னு டார்ச்சர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேச்சுரலாக அவங்களுக்கு வந்தால் விட்டுருங்க. வரலன்னா டார்ச்சர் பண்ணாதீங்க. நல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. படிப்பில் ஜெயிக்கணுமா, லைஃப்பில் ஜெயிக்கணுமா, நீங்கள் மனப்பிரச்சனைகளை உருவாக்கி தராதிங்கன்னு சொல்கிறேன். மனசை நோவடிக்காதீங்கன்னு சொல்ல வர்றேன். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இவங்க குடும்பத்தில் நீங்கள் இவங்களை கண்டிச்சிங்கன்னா மனசு கொஞ்சம் பாதிப்பாகி இவங்க இன்னும் அதிருப்தி தரக்கூடிய சூழ்நிலையில் நடந்துக்கிடுவாங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க. அதனால் ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இவங்களும் கோவப்பட தெரியும். இவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்களும் கோவப்பட தெரியும். பேசி பேசி அந்த கோவமே என்னென்னா, நம்ம ஒரு சொல்லு போட்டால் அங்கேருந்து 2 சொல்லு வரும். அவங்க நீங்கள் சீன்ற வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. சீண்டுனீங்கன்னா பிரச்சனை. அப்புறம் குடும்பமே உட்காந்து வருத்தப்படணும். ஐயா வேண்டாம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் புகழ்ச்சி பண்ணுங்க. புகழ்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிறத புகழ்ச்சி பண்ணுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பொதுவாக ஒட்டியும் ஒட்டாமலும் தாமரையில் தண்ணி மாதிரி கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்க. அவங்களுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்றிக்குவாங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல நிலையை அடைவார்கள். இவங்க காற்றுத்தன்மை உடையவர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்க காற்றுத்தன்மை உடையவர்கள். அதனால் எதுலையாவது ஒன்று விஷயத்தில் அவசரப்பட்டு மாட்டிக்கிடுவாங்க. பிறரை அதாவது ஒருத்தர் வெறுப்பேற்ற சொன்னால் அவங்களுக்கு நல்லா வெறுப்பேற்றவும் தெரியும். வெறுப்பேற்றுற மாதிரியும் பேசுவாங்க. நியாயம் அப்படிங்கிறது இவருக்கு எது நியாயம்னு படுதோ அது யாருக்குமே நியாயம்னு படாது. நியாயங்கிறத மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இவருக்கு படணும் அது நியாயம்னு. கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்கு நியாயம்னு படுறது தான் பேசுவாங்க. வேற அதர் பார்ட்டினாவே அது அவங்க ஆங்கிலேருந்து அவங்க யோசிப்பாங்க. அவங்களுடைய நினைப்புலேருந்து அவங்க யோசிப்பாங்கல்ல. அதனால் இவருக்கு மட்டும்தான் அது நியாயம், மற்றவங்களுக்கு அது நியாயமாக இருக்காது. இதை நான் கெட்ட குணமாக சொல்ல வரல. இவர் நியாயம்னு ஏற்றுக்கிறத மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். சில நேரங்களில் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது, சிலருக்கு மட்டும் பொருந்தும். ஒரு காரியத்தை மெதுவாக செய்யணும்னு நினச்சா மெதுவாக செய்வார், வேகமாக செய்யணும்னு நினச்சா வேகமாக செய்வார். 3ஆம் பாவத்தில் உள்ளவர். காலத்தை வரமுறைப்படுத்தக்கூடியவர். ஒரு டைம்னா இதுக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு ஒரு டைம் வரமுறைப்படுத்த தெரிஞ்சவர். இன்னும் சில நேரங்களில் ஒரு ஒரு 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலைக்கு 1 வருஷம்னு ஒரு வச்சுட்டாருன்னா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுவார். ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஆணாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் 3ஆம் பாவத்தில் உள்ளவர் பெண்களோட நட்பு கொள்வது என்பது அது கொஞ்சம் வில்லங்கமாக தான் முடியும். ஒரு நட்போட பழக தெரியாது அவருக்கு. அது நட்பாக பழகுவாங்க, ஆனால் அது முழுமை பெற்றதாக சேராது. அதனால் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியாக செட் ஆகலாம், பெருசாக கவலைப்படாதீங்க. அது உங்கள் நேரங்காலம், உங்கள் சூழ்நிலை, உங்கள் அமைப்பு, நீங்கள் பிறந்த குணம், அப்படி அது ஒன்றும் பண்ண முடியாது. கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாவக்காரங்க நீர் சம்பந்தப்பட்ட நபர்கள். ஒரு பொதுநலத்தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ஏழ்மைத்தன்மையாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை வெளிக்காட்டுவாங்க. சில பேர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்க மாதிரி காட்டிக்குவாங்கல்ல, இவர் ஏழையாக இருந்தால் ஏழையாக தான் காட்டிக்குவார். தேகத்தில் எப்பயுமே இவருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு போகும். தூக்கத்தால் ஒரு இன்பம், தூக்கத்தால் சுகம், நித்திரை சுகம்னு சொல்லுவோம். இது முழுமையாக கிடைக்குமான்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். சில உபாதைகள் உண்டாகும் தேகத்தில். இவங்க ஒரு ஒரு நிலையான முடிவு எடுப்பாங்களான்னா அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம், மனசஞ்சலம் அடைவார்கள். அப்போ 4ஆம் பாவத்தில் உள்ளவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிவெடுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் முடிவெடுக்கிறதுக்கு. அதாவது இன்னொரு நபர் கடுமையாக சொல்லி திட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அடிக்கடி மாட்டிக்குவாங்க. அது ஏதாவது தவறு செஞ்சு மாட்டிக்கிடுவாங்க. ஒரு செஞ்ச தவறை ஏற்றுக்க மாட்டாங்க, செய்யாத தவறுக்கெல்லாம் ஆமாம் நான் தான் ஆமான்னு ஏற்றுக்குருவாங்க. சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வச்சுக்க தெரியாது. கல்வியில் ஆர்வம் பெருசாக இருக்காது. ஒரு குருவை போல் போதிக்கக்கூடிய திறமை நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இதை முரண்பாடாக நினைக்கக்கூடாது. கல்வினா ஏட்டுக்கல்வி, பாடம் படித்து மனசில் பதிவு செஞ்சு அப்படி இருக்காது. ஆனால் ஒரு குருவுக்கான அறிவு, திறமை, போதிக்கும் திறன்
இவங்களுக்கு உண்டு. சித்தாந்த நிலைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து போதிக்கக்கூடிய ஒரு பக்கம் அவங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் உள்ளவங்க வேணால் கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்காரங்களை குறை சொல்லலாமே தவிர வெளியிடங்களில் அவர் ரொம்ப சிறப்பாக இருப்பார். கிருத்திகை நட்சத்திரத்தில் பொது பலன் எல்லாருக்குமே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய பதவிகளுக்கு போவாங்க. சாதுரியமான பேச்சு இருக்கும். எதிரிகளை அவங்க வழிக்கே சென்று அடக்கி ஆளுவாங்க. எதிரிகளை அடக்குவதிலே வல்லவர்கள். சூரிய பகவானினுடைய பராக்கிரமம் இருக்கும் அவங்களுக்கு. எப்படிப்பட்ட எதிரிகளையும் லாபகமாக சமாளிப்பாங்க. அவங்களுடைய பேச்சு சூடாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய பண்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பொது பலன் சொல்கிறேன். அப்போ 4ஆம் பாவத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அது நீர்த்தன்மையுடையதாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ 4ஆம் பாவத்துக்கு இன்னும் வேறு எதுவும் குணங்கள் இருக்கா அப்படின்னா, பல துறைகளில் நிபுணத்துவம் இருக்கும் அவங்களுக்கு. எந்த சந்தர்ப்பத்திலையும் சத்தியம் தவற மாட்டாங்க 4ஆம் பாவத்துக்காரங்க. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். கேள்வி கேட்டு கற்றுக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். படித்து பாடமாக கற்றுக்கிறது தான் சரி வராது தவிர கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக கற்றுக்கிறது சரியாக வரும். சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா தவற மாட்டாங்க. பெரியவங்கள்ட்ட அடக்கத்தோடு நடந்துக்குவாங்க. பலரும் மதித்தும் போற்றும்படி நடந்து கொள்வார்கள். சில நேரங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன சிக்கல்கள்லாம் வருமே தவிர பல நேரங்களில் நல்லா தான் அவங்களுடைய குணங்கள் அமையும். எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அடக்கத்தோடு இருப்பாங்க. மற்றவங்க படக்கூடிய துன்பத்தை கண்டு இரக்கம் அடைஞ்சு அதுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவியே செய்வாங்க. நல்லது தான் நினைக்கணும், நல்லது தான் செய்யணும் அப்படின்னு எப்போதும் நினைப்பாங்க. நினச்ச போதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்கள்ட்ட இருக்குது. பொல்லாதவர்களை கண்டால் முடிந்தவரை தவிர்ப்பதற்கு இவர்கள் யோசிப்பார்கள். முடியவில்லை என்றால்தான் சண்டை வரும். தெருவில் இறங்கி இவங்க சண்டை போட மாட்டாங்க. தெருவில் இறங்கி சண்டை போடுறத பார்த்தா கூட அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. பெற்றவங்க கிட்ட கொஞ்சம் பாசம் இருக்கும் இவங்களுக்கு. பெற்றவங்களுடைய வார்த்தைகளை மீறி எதையும் செய்ய வேணாம்னு இவங்க நினைப்பாங்க. கூட அக்கா தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா சகோதரிகளுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகுதான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. ஆண்மகனாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர 4ஆம் பாவத்தை சார்ந்தவர். கோவில் திருப்பணிகள், சமூக நலப்பணிகள் இது மாதிரியெல்லாம் அவங்க நல்லாவே ஈடுபடுவாங்க. ஏன்னா சித்தாந்தங்கள் வரும். குருத்தன்மை உடையவர்கள் 4 பேருக்கு போதிக்கக்கூடியவர்கள் ஆவாங்க. மனசஞ்சலங்கிறது எப்பயாவது வரும். நித்திர பிரச்சனைங்கிறது எப்பயாவது வரும். வரத்தான் செய்யும். தேகத்தில் பிரச்சனை அதெல்லாம் தனி. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. எல்லாமே மாறி மாறி தான் வரும். ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக அப்படியே பாசிட்டிவாலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போது எனக்கு நான் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய குணங்கள், பண்பு நலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு தர்றேன். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அது தனி பலன் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அது தனியாக பலன் இருக்குது. ஒரு தசாபத்திலையும் எப்படி இவங்க ஆக்ஷனில் இருப்பாங்கிறதுக்கு அது தனியாக பலன்கள் இருக்குது. வயது வாரியாக பலன்கள் இருக்குது. உங்களோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கான பலன் என்னங்கிறது வரும். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நேரம் குறிச்சிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன ஒரு அமைப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். ஆனால் இது வந்து பொது பலன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் இருக்கும்போது தான் சொல்ல முடியும். சஷ்டி பயிற்சியில் ஈடுபடுங்க. நான் எல்லா ராசிகளை பற்றியுமே எல்லா நட்சத்திரங்களை பற்றியுமே நான் வீடியோக்கள் கொடுத்துருக்கேன், ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பாருங்கள், பார்த்து மார்க்கு கொடுங்க. இது ஒரு சவால் வீடியோ. 100% கரெக்டாக இருக்கும். அதிகபட்சம் 80%க்கு மேலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சின்ன சின்ன மாற்றம் அதுனா ராசி நல லக்னத்தினால அந்த மாற்றங்கள்லாம் உண்டாகும் தான். 80%க்கு மேலே நிச்சயமாக அது வந்து பொருந்தி போகும். இப்போ இது எத்தனை % உங்களுக்கு பொருந்துது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்கள். ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு